வணக்கம் தமிழ் மக்களே. இந்த எலெக்ஷன் டயத்துல எல்லாத்துக்கும் ஓட்டு உரிமை இருக்கு. இந்த வீடியோ போடுற எனக்கும் ஓட்டு உரிமை இருக்கு. மனச்சாட்சிக்கு பயந்து ஓட்டு போடுறது யாருக்கு போடுவோம் அப்படின்றக்காண்டி மனசுக்குள்ளே ஒரு பல திங்கிங் ஓடிக்கிட்டு இருக்கு. யாருக்கு போடுவோம் இந்த வாட்டி அப்படின்னு. அப்ப யாரெல்லாம் நான் ஒரு சில இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அதெல்லாம் சொல்றாங்களோ, அதெல்லாம் செய்யறதுக்கு தயாரா இருக்காங்களோ அவங்களுக்கு என்னுடைய ஓட்டை போடலாம்னு நான் நினைக்கிறேன். நான் இதெல்லாம் செஞ்சாங்கன்னா தமிழ்நாடு வல்லரசாகும், தனிப்பட்ட வருமானமும் கூடும். ஏன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி யாருமே இஎம்ஐ கட்டுறது கிடையாது. இஎம்ஐனா என்னன்னு தெரியாது. ஆனா இப்ப இஎம்ஐ இல்லாத ஆளே கிடையாது. அந்த மாதிரி நாடே கடல்ல போய்கிட்டு இருக்கு. இருக்க மேற்கொண்டு பொருளாதார நெருக்கடி அதிகமா இருக்கிறதுனால அன்றாட யூஸ் பண்ற பொருள் எல்லாமே விலைவாசி எல்லாம் ஏறிக்கிட்டு இருக்கறனால இப்போதைக்கு என்னன்னா ஒரு மாச வருமானம் எவ்வளவு இருந்தா குடும்பத்தை ஓட்ட முடியும்னு நீங்களே நினைச்சு பாருங்க. இருந்ததுக்கு இப்ப இருந்ததுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. விலைவாசி ஏறாம இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், பூமர். 20 வருஷத்துக்கு முன்னாடி ₹1 வித்தாங்க, இப்பயும் அதே ₹1 விற்கிறாங்க. அவங்களால மட்டும் எப்படி முடியுது? அதுதான் என்னுடைய கேள்வி. அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணது அந்த பூமர் அங்கிள்வாங்கல்ல, அந்த பூமர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணதை நான் ஒரு 10 இது எழுதி வச்சிருக்கேன். இந்த பாருங்க. உங்களுக்கு ஓகேன்னா நீங்க மனசாட்சிக்கு பயந்து யார் அதை செய்யறாங்கன்னு சொல்றாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. இல்லையா அந்த ஓட்டை நீங்களே அனலைஸ் பண்ணி பாரபட்சம் பார்க்காம நீங்க போடுறது நல்லது. ஏன்னா இதனால நீங்களும் தனிப்பட்ட வருமானமும் அதிகரிக்கும், உங்க குடும்பம் முன்னேறும். மற்றவங்களுக்காக இல்ல சொல்லல, தமிழ்நாடு முன்னேறணும் அப்படிலாம் இல்ல, உங்களுடைய குடும்பம் முன்னேறணும். அதை பாருங்க. அதுக்கு நான் சொல்றத கேட்டுக்குங்க. எப்படின்னா நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது அப்படின்னு நினைச்சீங்கன்னா பரவாயில்ல, நீ திட்டினாலும் பரவாயில்ல, நான் அதை சொல்லியாவேன். மதுவிலக்கு, அதாவது தமிழகத்துல மதுவிலக்கு இல்லாம இருக்கிறது நல்லது. அடுத்து சாதி அடிப்படையில இடஒதுக்கீடு ஒதுக்குறது அதெல்லாம் இல்லாம விட்டுட்டு பொருளாதார அடிப்படையில, அதாவது யாராரு பொருளாதார முறையில பின்தங்கி இருக்காங்க அதிகமா அதை பார்த்து ஒரு அரசு மானியத்தை, அரசு வேலை, இடஒதுக்கீடு, சலுகைகள் மற்ற எல்லாமே இதன் அடிப்படையில் கொடுத்தா இன்னும் நல்லது. அடுத்து விவசாயத்தை அரசு வேலையா மாத்தினா நல்லா இருக்கும். ஏன்னா அந்த 100 நாள் 150 நாள் வேலையெல்லாம் விட்டுட்டு 365 நாள்னு நீங்க விவசாயத்தை அரசாங்க வேலையா மாத்துனீங்க அப்படின்னா நிறைய பயிர்கள் வளரும். அதே சமயம் உணவு தட்டுப்பாடு இல்லாம எல்லாரும் பிச்சை எடுக்கிற நிலைமை வராம இருக்கும். ஏன்னா நிறைய பேர் அரசாங்க வேலைன்னு சொல்லிட்டு கார்பரேஷன்ல போய் வேலை பார்க்குறாங்க. எங்க சாக்கடையில போறவனுக்கு அரசாங்க வேலை உனக்கு அப்படின்னு சொல்லி விவசாயத்துல சகதியில கால் வைக்க மாட்டாங்கன்னு சொல்ல போறாங்களா என்ன? எல்லாரும் அதுல இருந்து வெளியே வந்தவங்க தானே, அதுல வருமானம் இல்லைன்னு தானே வெளியே வந்தாங்க. அப்ப அதவே கொடுத்தா மக்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். அவங்க சாப்பாட்டுக்கு வேற இடம் கையேந்தாம இருக்கும். நிறைய பேர் வேலை கிடைக்கல, சாப்பாட்டுக்கு வழியில இருந்தான்னு சொல்லி வேற வேற வேலைக்கு போயிடுறாங்க. அப்புறமா வெளிநாடே போயிடுறாங்க. அங்கே போய் என்னன்னா ஆடு மேய்க்கிறது, மோடு மேய்க்கிறது, ஒட்டகம் மேய்க்கிறது, சாக்கடைல்றது, கக்கூஸ் கழுவுறது, இந்த மாதிரி வேலை தான் பாக்குறாங்க. தவிர்த்து இங்க இருக்கிற மாதிரி அங்கெல்லாம் கிடையாது. எல்லாம் வெளிநாட்டுல முக்காசி இருக்கிறவங்கள கேட்டு பாருங்க, அங்க போய் என்ன வேலை பாக்குறீங்க, எதுக்காக விட்டு போனீங்க அப்படின்னு கேட்டு பாருங்க. எல்லாரும் விவசாயத்தை விட்டுட்டு தான் போயிருப்பாங்க. தவிர்த்து அந்த விவசாயத்தை அரசாங்க வேலையை மாத்தினீங்கன்னா எல்லாரும் திரும்பி வர வாய்ப்பு இருக்கு. மேற்கொண்டு இதே மாதிரி இன்னும் போகாம இருக்கிறதுக்கு தடுக்கலாம். அடுத்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய பெரிய பெரிய வியாபாரம் எல்லாமே தனியார்ட்ட இருக்கு. அதை அரசுக்கு மாத்தினாங்க அப்படின்னா இன்னும் அரசுக்கு கடன் இல்லாம ஒரு இதை நடத்துறதுக்கு வருமானம் நிறைய வரும். அதனால அதுல வேலைகளுக்கும் நிறைய இளைஞருக்கு வேலைகள் கிடைக்கும். அதனால அரசுக்கு தொழிற்சாலைகள் அதிகப்படுத்தணும். வெளிநாட்டு ஏற்றுமதிக்கு செய்யக்கூடிய எல்லா தொழிற்சாலையுமே அரசாங்கமும் எடுத்து நடத்தணும். அடுத்து என்னன்னா இது அப்படி நடத்தினாங்க அப்படின்னா மத்திய அரசு இருந்தும் இவங்க கடன் அதிகப்படியாக இன்னும் வாங்காம இருக்கிறது குறையும். அடுத்து ஏதாவது ஒண்ணு வச்சு அப்படி இல்லப்பா இலவசம்லாம் செய்யணும், அப்பப்ப செய்யணும், எல்லாத்துக்கும் மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அரசாங்கம் ஒரு தொழில் நடத்துது, இந்த தொழிற்சாலை நடத்துது, இல்ல வேற ஏதாவது நடத்துது, எல்லாமே வருமானம் வரக்கூடிய துறைகள் எத்தனை இருக்கு. அதுல இருந்து வர லாபத்துல இருக்கிறத மட்டும் நீங்க இலவசமா கொடுங்க. ஏன்னா சரிங்களா, அந்த லாபத்தை மட்டும் நீங்க கொடுங்க. மற்றபடி அந்த இலவசம்னு சொல்லி அந்த வாக்குக்காக வழங்கப்படும் அனைத்து இலவசங்களும் திட்டங்களும் அறவே நிறுத்த வேணும். ஏன்னா இலவசம் வாக்குக்காக சொல்லி எதுவும் பண்ணாதீங்க. அப்படி செய்யறா இருந்தா நீங்க ஆட்சி பண்ணிட்டு அந்த இதுல சம்பாரிச்சுட்டு அப்புறமா அந்த காசை வச்சு நீங்க செய்யலாம். அடுத்து என்னன்னா அதாவது எல்லாத்துக்கும் முக்கியமான வேண்டுதல்னா அந்த கல்வியும் மருத்துவத்தையும் இலவசமா கொடுங்க. எத்தனையோ நாடு
எத்தனையோ மாநிலம் இதுல வந்து என்னன்னா இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன் உங்களால மட்டும் முடியல? கடன் கடன் மட்டும்தான் அதிகமா வாங்குறீங்க. ஆனா கல்வியை வந்து ஏன் வந்து காசு கொடுத்து வாங்குறோம்ன்றது எனக்கு தெரியல. ஏன்னா கல்வி இல்லைன்னா எல்லாருக்கும் வந்து கண்ணு இல்லாத மாதிரி. ஆனா அந்த கண்ணை வந்து நம்மளே குத்திக்கிறோம்னு தோணுது. அதனாலதான் வந்து எல்கேஜில இருந்து 1,50,000 ஃபீஸ் கொடுத்து நம்ம வந்து படிக்க வைக்கிறோம் பாருங்களேன். அப்போ வந்து அந்த வாழ்க்கை தரத்துக்கு, ஏன்னா கல்வியை வந்து இலவசமா கொடுத்துட்டோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் வந்து அதோட சீப்பா போயிரும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, கல்வியை வந்து இலவசமா கொடுத்தா எல்லாருக்கும் பொறுப்பில்லாதனம் வந்துடும் அப்படின்னாலதான் இது பண்ணோம், கட்டணத்துக்கு கொடுக்குறோம், தனியார்ட்ட கொடுத்தோம் அப்படின்னு சொல்றாங்க. இலவசமாக எத்தனையோ இது கொடுத்துருக்கீங்க. அப்ப அதெல்லாம் வந்து உதாசீனப்படுத்தின மாதிரி இல்லையா? அதெல்லாம் சரி யோசித்து பாருங்க. நான் வந்து சொல்றது வந்து உங்களுக்கு தப்பா படலாம். சரி, அடுத்தது வந்து என்னன்னா, இதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து தனியாருக்கு வந்து நீங்க ஸ்கூல் கட்டுறதுக்கு, ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கு புதுசா வந்து அனுமதி தராம இருந்தாலே போதும், படிப்படியா குறைஞ்சிரும். நீங்க வந்து அதுக்கு பதிலாக வந்து நீங்க வந்து அரசாங்க பள்ளிக்கூடங்களையும் காலேஜுகளும் அதிகப்படியா வந்து செயல்முறைப்படுத்துங்க. ஏதாவது ஹாஸ்டல்ல ஒரு இது கேன்டீன்ல இந்த மாதிரி வந்து ஃபெசிலிட்டிலாம் வந்து இல்லாதனால தானே வந்து தனியாருக்கு போறாங்க. சரி, அந்த ஃபெசிலிட்டிலாம் வந்து நீங்க கவர்மெண்டே வைக்கலாமே. அதெல்லாம் வச்சா நீங்க வந்து கவர்மெண்ட் வந்து என்ன, ஸ்கூல் வந்து எத்தனை இருக்கு? ஒரு 12வது படிச்சுட்டு எத்தனை பேர் தேர்ச்சி பெற்று வெளியே வராங்க? அப்ப அத்தனை பேத்துக்குமே வந்து நீங்க வந்து காலேஜ்ல இடம் கொடுக்குறீங்களா? காலேஜ்ல வந்து என்னன்னா கவர்மெண்ட் காலேஜ்ல இருக்குப்பா அப்படின்னு சொல்றீங்கல்ல. அப்ப கவர்மெண்ட் காலேஜ்ல வந்து 12வது படிச்சு வெளியே வந்து அத்தனை பேருக்குமே வந்து நீங்க வந்து பாஸ் பண்ணி அத்தனை பேருக்குமே வந்து சீட்டு தர்றீங்களா? அதை யோசித்து பாருங்க. அப்ப அதுக்கு ஈக்குவலா இல்லாதனால வந்து தானே நீங்க வந்து வேற 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 காலேஜ் வருது. ஸோ வந்து அதுக்கு ஸ்கூல்ல எத்தனை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி காலேஜும் இருக்கணும். ஏன்னா ஸ்கூல்ல இருந்தாலும் படிச்சு முடிச்சு பாஸ் ஆகி வெளியே வராங்க. அந்த பாஸ் ஆகிற எண்ணிக்கையில இருந்தாலும் நீங்க காலேஜுக்கு போறாங்க. அப்ப படிப்பை வந்து நீங்க கண்டினியூ பண்ணாம ஏன் இடையில வந்து நிப்பாட்டுற மாதிரி வந்து குறைச்சிடுறீங்க? அது அதிகப்படுத்துங்கன்ற, காலேஜை அதிகப்படுத்துங்க. அடுத்து வந்து என்னன்னா, எங்க பார்த்தாலும் குடிநீர் வந்து எங்கேயாவது காட்டுக்குள்ள போனாலும் எங்கே போனாலும் தண்ணி இல்லை அப்படின்னாலும் நம்ம வந்து யோசிக்கிறது என்னன்னா, ஒரு 2 பாட்டில் வாங்கி போட்டு வந்திருக்கலாமே அப்படின்னு தோணும். ஆனா பாட்டில் போட்டு காசு எதுக்கு நம்ம கொடுக்கணும்? தண்ணி நம்ம வந்து உயிர் வாழ்றதுக்கு தேவையானது. அந்த தண்ணியவே காசு கொடுத்து வாங்குற நிலைமை நம்ம தமிழ்நாட்டுல அதிகமாவே இருக்கு. அதனால வாட்டர் கேன்ல போட்டு நீங்க வியாபாரம் பண்றத வந்து தடை செய்யணும். அதுக்கப்புறம் வந்து அதாவது புதிய கட்டிடங்கள் வந்து கட்டுறீங்க. அதெல்லாம் வந்து கட்டுறதுக்கு முன்னாடி பழைய கட்டிடங்கள்லாம் என்னாச்சு? ஸோ அந்த கட்டிடத்துல வந்து என்னன்னா இன்னும் நடைமுறையில இருக்கா இல்லையா? அதெல்லாம் வந்து நிறைய பில்டிங் வந்து கோட்ரஸோ அது இதுன்னு கட்டி நிறைய பில்டிங்கை கட்டி விட்டுருக்கீங்க. அதெல்லாம் வந்து பராமரிக்கிறதே கிடையாது. ஏன்னா அவங்க ஆட்சியில பண்ணது இவங்க ஆட்சியில பண்ணது அப்படின்ற காரணம் விட்டுறீங்க. ஏன்னா இப்ப வந்து நடைமுறையில வந்து ஏதாவது புதிய பில்டிங் கட்டுறீங்கன்னா பழைய பில்டிங் என்னாச்சுன்னு கேள்வி எழுப்பிட்டு அப்புறமா புது பில்டிங் கட்டுங்க, அதுக்கு காசு செலவழிங்க, அது நல்லா இருக்கும். இதெல்லாம் என்ன நீ சொல்றது அப்படின்னு யோசிக்கிறீங்க, நானும் வரி கட்டுறேன். அடுத்து வந்து என்னன்னா, அன்றாட யூஸ் பண்ற பொருள் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நீங்க அன்றாட வீட்டு தேவைகளுக்கான அனைத்து பொருட்களுமே தனியார் வந்து விலைவாசிய ஏற்றி விட்டுறாங்க. அதனால அவங்க வந்து நிர்ணயிக்கிறது வந்து தப்பு. இதை வந்து அன்றாட பொருள் யூஸ் பண்றது எல்லாமே அரசாங்கமே விலையை இந்த விலை அப்படின்னு நிர்ணயிச்சிருங்க. ஏன்னா இந்த விலையில இப்ப அரசாங்கம் நிர்ணயிச்சா அப்புறம் வந்து அதை வந்து எங்கேயுமே இப்போ அதிகமான செலவுகள் வராது, குடும்பத்தோட அதிகமான செலவு வராதுன்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து ஏற்றுமதி இறக்குமதி, இது வந்து வெளிநாட்டுல இருந்து வர்ற பொருள் எல்லாமே வாரண்டி கேரண்டி இல்லாம நீங்க இறக்குறது திருப்பி வந்து அது வெட்டி செலவுகள் ஏற்படுத்தும். அதனால அதுவுமே வந்து வீட்டு பொருளாதாரத்தை தான் சொல்றேன். இது எல்லாமே எங்க வீட்டு பிரச்சனையை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எங்க வீட்டு பிரச்சனை, எங்க ஊர் பிரச்சனை, எங்க மாவட்டத்து பிரச்சனை, எங்களுடைய மாநில பிரச்சனை, இதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? இது உங்களுக்கும் பொருந்தும்ல. இதெல்லாம் பாதிக்கப்பட்டனால சொல்றேன். இதெல்லாம் வந்து எல்லாருமே இந்த இதுல கேட்டகரியில வந்திருப்போம். பாதிக்கப்பட்ட ஓர் அப்படின்னு நினைச்சா இந்த ஒவ்வொரு கேட்டகரியிலுமே இருப்போம். அப்புறம் அரசு அப்புறம் வந்து என்னன்னா முக்கியமான பாயிண்ட் என்ன, அந்த அரசு மானியத்துல படிச்சுட்டு வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்குறவங்க ஏன் அரசு மானியத்துல படிக்கணும்? தனியார்ல படிச்சு தனியார்ல வந்து தனியாவே வந்து வெளிநாடு போயிருக்கணும் தானே. இனிமேல் அப்படி அரசு மானியத்துல படிச்சுட்டு முடிச்சுட்டு வெளிநாடு போய் வேலை பார்க்கறன்னு போறவங்களுக்கு ஒண்ணு அவங்க இப்ப சில ஆண்டுகள் வந்து நம்ம அரசாங்கத்துக்கு வரியா கட்டணும்.
இல்லையா அவங்க மாசம் மாசம் வருமானத்துல இருந்து ஒரு பகுதியை வந்து கவர்மெண்ட்டுக்கு வரியா கட்டிடணும். அதான் நான் வந்து அப்பதான் வந்து அவங்க வந்து அரசு மானியத்துல படிச்சுட்டு வெளியே போகாம இங்கேயே நமக்கு உதவி பண்ணுவாங்க, நமக்கு வந்து சேவை செய்வாங்க. ஏன்னா இருக்கிற அறிவாளி எப்படிலாம் நீங்க வெளிநாட்டு அனுப்பிச்சு வச்சுறீங்க, அப்புறம் வந்து இங்க வந்து என்னன்னா அப்புறம் இப்படித்தான் வந்து இருக்கும். அதிகமான கண்டுபிடிப்புகள் யாரும் கண்டுபிடிக்கிறது இல்ல. அப்படி கண்டுபிடிக்கிற அளவுக்குலாம் நீங்க வெளிநாடு அனுப்பிச்சு விட்டுறீங்க. இருக்கிற அந்த புதுசா கண்டுபிடிச்சது பேட்டர்ன் ஃபுல்லாமே வெளிநாட்டுக்காரங்க வாங்கிட்டு போயிடுறாங்க. அப்ப நீங்க தமிழ்நாட்டுல என்ன தாண்டா பண்றீங்க அப்படின்ற மாதிரி தான் கேள்விகள் வந்து நமக்கு நம்மளே கேட்டுக்கிற வேண்டியதான். இது யாரையும் மரியாதை குறைவா பேசல, நான் சொல்றேன். இது வந்து எதுக்கு அப்படின்னா, இப்ப அரசு மானியத்துல வந்து வேலை படிச்சுட்டு எல்லாம் பண்றாங்க. அவங்க எல்லாம் வந்து வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்த்துட்டு அங்கேயே செட்டில் ஆயிடுறாங்க. அப்புறம் வந்து தமிழ்நாட்டுல வந்து இங்க வந்து என்னன்னா எதையாவது ஒரு ஃபெஸ்டிவலுக்கு வந்துட்டு போறாங்க. ஸோ வந்து அவங்களுடைய ஃபுல் அறிவு திறமை ஃபுல்லாமே வெளிநாட்டுக்காரங்களுக்கு தான் யூஸ் பண்றாங்க. நம்ம நாட்டுக்காரங்களை நம்மளே யூஸ் பண்ண முடியலன்னா அப்புறம் எதுக்குங்க நம்ம அரசு மானியத்துல படிக்கணும்? அப்புறம் வந்து இந்த பென்ஷன், இந்த பென்ஷன் வாங்குறாங்கல்ல, இந்த 60,000 70,000 சம்பளம் வாங்கிட்டு அப்புறம் ரிட்டையர் ஆகி அதுக்கப்புறமும் பென்ஷன் கொடுக்குறாங்க. அது ஏன் பென்ஷன் கொடுக்குறாங்கன்னு தெரியல. அப்ப இல்லாதவங்க எல்லாம் 30,000க்கு கீழே வருமானம் வச்சிருக்காங்க, அவங்க வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கொடுக்கலாம். இல்ல கைகால் ஊனமுற்றவங்க, இல்லைன்னா வேலை பார்க்கும் போது ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இல்ல விபத்து ரீதியா ஆயிடுச்சு அப்படின்றவங்களுக்கு கொடுக்கலாம். இந்த சம்பந்தமே இல்லாம இந்த 60,000 70,000 1,50,000 லட்சம் வரைக்கும் சம்பளம் வாங்குறவங்களுக்கு எதுக்குங்க மானியத்துல வந்து நீங்க கொடுக்கணும்? எதுக்கு கொடுக்குறீங்க? அப்புறம் வந்து இப்போ இதெல்லாம் கேள்வியா கேட்கிறேன். உங்களுக்கு வந்து பதில் சொல்ல தெரிஞ்சா சொல்லுங்க, இல்லையா நீங்க யோசிங்க, அவ்வளவுதான். அப்புறம் வந்து புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறாங்க சொல்றேன்ல, அந்த கண்டுபிடிப்புகளுக்கு ஏன் தொழிற்சாலை அமைக்கல? புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறாங்க, ஏன் எத்தனையோ டெக்னாலஜி வந்து கண்டுபிடிக்கிறாங்கல்ல, நம்ம நாட்டிலேயே வந்து நம்ம தமிழ்நாட்டிலேயே ஏதோ ஒரு வில்லேஜ்ல கண்டுபிடிக்கிறாங்கல்ல, அதுக்கு ஏன் நீங்க தொழிற்சாலை அமைக்க கூடாது? தொழிற்சாலை எதுக்கும் அமைக்கிறீங்க. அப்ப வெளிநாட்டுக்காரன் வந்து இங்க வந்து தொழிற்சாலை போடுறதுக்கு இடம் கேட்கிறேன், ஏன் நீங்களே போட்டா என்ன? அதை நீங்க நீங்க இது பண்ணிட்டு ஒரு பேட்டர்ன் உருவாக்கி நீங்க வேர்ல்டு ஃபுல்லா நீங்க வந்து சப்ளை பண்ணலாமே. அப்படின்றப்ப உங்களுக்கு வந்து அது ஈஸியா இருக்குமே. ஏன் நீங்க வந்து அதாவது கோயில இங்க சாமி சிலையை இங்க வச்சுட்டு கோயில் கட்டுறதுக்கு நீங்க வெளிநாடு தேடுறீங்க பாருங்க, அதுதான் தப்பான விஷயம் சொல்றேன். அடுத்து வந்து அங்கங்க குப்பையில போடுறது, நகராட்சி, இது ஊராட்சி, எல்லா பேரூராட்சி, இது எல்லா ஏரியாவிலையுமே வந்து சிசிடிவி கேமரா மாட்டி வந்து உடனே வந்து ஆங்காங்கே கண்காணிப்பு கேமரா மூலம் டிஜிட்டல் முறையில் அபராதம் விதிக்க வேண்டும். ஏன்னா அப்பதான் வந்து சுத்தமா இருக்கு நாடு. சரி, இதெல்லாம் வந்து என்னன்னா என்னுடைய இதுல வந்து இன்னொன்னு விட்டுட்டேன், பெண்கள் பாலியல் தொல்லை. இந்த பெண்கள் பாலியல் தொல்லையில வந்து தொல்லை அதிகமா இருக்கிறனால அதுக்கு வந்து தீர்வு என்னன்னா, பகிரங்கமா தண்டனைக்குரியவரை மக்கள் மத்தியில் உடனே சாகும் வரை தூக்கில் போடணும். இது வந்து ஏன் சாத்தியமான்னு கேட்பீங்க, சாத்தியம்தான். நடைமுறைக்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் எதுவுமே வந்து சாத்தியம்தான். நடைமுறைக்கு வந்ததுக்கு அப்புறம் தப்புகள் குறைஞ்சா நல்லது தானே. யாருடைய தப்புகளும் பெருசா வந்து பண்ணணும்னு தோணாது இந்த மாதிரி பண்ணிட்டா. அடுத்தது, இந்த நாட்டுல பிச்சைக்காரங்க தொல்லை வந்து அதிகமா இருக்குன்னு சொல்றாங்கல்ல, பிச்சை எடுக்கிற நிலைமை வந்து உண்டாக்குனது யாருங்க? அதனால இந்த பிச்சை எடுக்கிறவங்கள தனியா வந்து பிச்சை எடுப்பு மறுவாழ்வு வச்சு அவங்கள வந்து சரி செஞ்சு, இந்த ஃபர்ஸ்ட் சொன்னபடி விவசாயத்துல விவசாயம் பண்றதுக்கு வந்து அரசாங்க பண்ணை வைப்பாங்கல்ல, அரசாங்க வேலையா மாத்தினா அரசாங்க பண்ணை ஒண்ணு வச்சுதானே ஆகணும். அந்த பண்ணையில வந்து இவங்களை ஃபுல்லா பயிற்சி பண்ணி வேலை பார்க்க சொன்னா வேலை பார்க்க மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க, கண்டிப்பா வேலை பார்ப்பாங்க. ஏன்னா விவசாயத்தை விட்டுட்டு தான் வந்து எல்லா தொழிலும் பண்றாங்க, ஏன் பிச்சை மொத்தக்குன்னு எடுக்கிறாங்க. ஸோ அவங்கள ஃபுல்லாமே திருத்தி நம்மளை வந்து பிச்சை எடுக்கிறதெல்லாம் விட்டுட்டு நம்ம வந்து சம்பாரிச்சு சாப்பிடுவோம். விவசாயத்தை நீங்க வந்து முன்வைங்க. விவசாயம் பண்ண தெரியாம ஆட்கள் கிடையாது, நம்ம எல்லாருக்குமே விவசாயம் தெரியும். எல்லாத்துக்கும் வழிவகையை செஞ்சு கொடுங்க. இதெல்லாம் யாரெல்லாம் செய்யறாங்களோ, யாரெல்லாம் சொல்றாங்களோ, சப்போஸ் இதுல பாதி கூட சொன்னா போதும், என்னுடைய ஓட்டு அவங்களுக்கு தான். இதெல்லாம் வந்து கொள்கையோ எதுவோ கிடையாது. நான் என்னுடைய குடும்பத்துக்கும் என்னுடைய சுயநலத்துக்கும் என் மக்கள், என்னுடைய மக்கள், தமிழ் மக்கள்
என்னுடைய மாவட்டம், என்னுடைய மாநிலம், தமிழ் தேசம் இதுக்கு மட்டும்தான் நான் வந்து இது சப்போர்ட் பண்றேன். இதெல்லாம் வந்து பண்ணுனா ரொம்ப நல்லது. பண்ணாம விட்டுட்டு நீங்க அடுத்த இதுல வந்து எலெக்ஷன்ல பார்த்துக்குருவோம் அப்படின்னு சொல்லி நகர்ந்துக்கிட்டே போனீங்க அப்படின்னா 10,00,000 இருக்கிறது 20,00,000 மாறும் கடன். ஒவ்வொரு தலையிலயும் 1,50,000 இருக்கு இப்ப. அடுத்து 3,00,000 மாறும். அந்த கடனெல்லாம் யார் அடைக்கிறது? அப்புறம் இலங்கையில வந்து வித்த மாதிரி ஒரு டீ 100 ரூபா, ஒரு வடை 150 ரூபான்னு வித்துக்கிட்டு இருக்க காலம் இன்னும் கூடிய விரைவில் வந்துடும். எல்லாத்துக்குமே வந்து செலவுகள் வந்து அதிகப்படியான செலவுகள் வந்து நீங்க வேஸ்டா செலவழிக்கிறீங்களோ. இப்ப ஒரு இப்ப வந்து எக்ஸாம்பிளுக்கு என்னன்னா, இப்போ என்கிட்ட ஒரு 10 லட்சம் கடன் கொடுக்குறீங்க. அந்த 10 லட்சத்தை வச்சு நான் வந்து என்ன பண்ணலாம்? வேற ஏதாவது தொழில் பண்ணலாம், இல்ல வேற ஏதாவது நல்லது பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறத விட்டுட்டு அந்த 10 லட்சத்தை செலவு பண்ணிட்டேன் அப்படின்னு கணக்கு காட்டினா எப்படி இருக்கும்? கடன் கொடுத்தவன் சும்மா விடுவானா? அவனுக்கு வந்து வட்டி கட்டணும்ல. அதனால வந்து 10 லட்சம் கொடுத்தாலும் சரி, அதை வந்து நீங்க வந்து 20 லட்சமா தான் மாத்தணுமே தவிர்த்து நீங்க வந்து 10 லட்சத்தை செலவு பண்ணிட்டேன், தின்னே தீர்த்துட்டேன் அப்படிலாம் சொல்லி கணக்கு க்ளோஸ் பண்ணிட்டு பண்றதுல என்ன பயன் இருக்கு? இதெல்லாம் வந்து நான் பேசக்கூடாது. ஏன்னா இது வந்து யாரையும் தாக்குற மாதிரி உங்களுக்கு தோணலாம். ஆனா யாரையும் தாக்கல, என்னை தூக்கல மாட்டாம இருந்தா சரி. ஏன்னா ஒவ்வொரு மனுஷனும் வந்து கடன் பிரச்சனைனால வந்து தூக்கு மாட்டி சாகுறான். அந்த நிலைமையை வந்து மாற்றுங்க, மாற்றத்தை உண்டாக்குங்க. அதுக்காகத்தான் இந்த வீடியோ. நன்றி, வணக்கம்.